அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்போடு டாபிக் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை டாப் 12 யூடியூப் சேனல் லிஸ்ட். என்னோடய மொபைலில் நான் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னென்ன அப்படிங்கிறத டாப் 12 வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவே நந்தநந்த சுந்தரே கோதாய நித்யமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆல் இஸ் வெல். வீரவேல் வெற்றிவேல். வாழ்க வளவுடன், வாழ்க வையகம். இது அத்தனையுமே இந்த சேனலில் அண்ணா சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் பி சொக்கலிங்கம். இதை ரன் பண்ணுறவர் நேம் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம். இவரை நீங்கள் புதியுகம் சேனலில் பார்த்துருக்கலாம். பட் யூடியூப்பில் வேறு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. அண்ணாவோட மிகப்பெரிய மோட்டிவேஷன் வீடியோஸ், ஒரு உளவலாகிய தத்துவங்கள் எல்லாமே அண்ணா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னோட மிகப்பெரிய மோட்டிவேட்டர், மிகப்பெரிய ஒருத்தர் வழியில் நான் போகிறேன் அப்படின்னா அது ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அண்ணாவாக தான் இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, வெண்ணிலா வீடு அப்படிங்கிற யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவங்க நேம் சங்கீதா. இவங்க யூடியூப் சேனலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விலாக்லேயும் இவங்களே ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அவ்வளோ இனிமையாக இருக்கும் இவங்க வாய்ஸ். நீங்கள் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக இளையராஜா சார் பர்த்டேக்கு கூட அவ்வளோ அழகாக சாங் பாடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இரண்டாவது விஷயம், இவங்க விலாக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபோனை விட்டு உங்களுக்கு ஒரு அழகான ப்ளசண்ட்டான ஒரு ஃபுல் ஃபிலிம் பார்த்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ ஹாப்பியாக விலாக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இவங்க சேனலோட ஸ்பெஷாலிட்டி. தேர்டு, நான் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் ஸ்டெஃபி உலகம். ஸ்டெஃபி அக்காவை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டெஃபி அப்படின்னாவே ஸ்டெஃபி சமையல் அப்படிங்கிறது தான் நிறையா பேர்த்தோட மைண்டில் நின்றுருக்கும். பட் அவங்களோட இரண்டாவது யூடியூப் சேனல் தான் ஸ்டெஃபி உலகம். ஸ்டெஃபி உலகத்தில் எந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே விலாக்ஸாக இருக்கும். இந்த விலாகில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ் பீப்புள் எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிளியராக இருக்கும். இரண்டாவது, ட்ராவல் விலாக்ஸ் அண்ட் கார்டனிங் விலாக்ஸ் எல்லாம் அமேசிங்காக இருக்கும். அதை விட இவங்களோட கைண்ட்னஸ், இவங்களோட ஸ்வீட்னஸ் அந்த விலாகை ஃபுல்லாக நம்மளை பார்க்க வைக்கும். நான் அதிகமாக தேர்டாக பார்க்கக்கூடிய சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி உலகம் தான். நாலாவதாக நான் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மாம் அண்ட் டியூட்டி. இதை ரன் பண்ணுறவங்க நேம் பார்த்தீங்கன்னா சோனியா ஸ்ரீ. சோனியா ஸ்ரீயோட விலாகில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுட்டு எல்லாமே அமேசிங்காக இருக்கும். செகண்ட் திங், சாய் நரேன் குட்டியோட குறும்புகள் சூப்பராக இருக்கும். அது போக இவங்களோட ஒரு ப்ளசண்ட்டான மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படின்னா சோனியா ஸ்ரீயோட விலாக் பார்த்தா போதும். ஒரு ஹாப்பியாக, ஒரு கிளியராக ஒரு டேவை ஓட்டிடலாம். அந்த மாதிரியான ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா மெட்ராஸ் மாமா டியூட்டி தான் நான் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல். ஃபிஃப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தியா டே. இந்த யூடியூப் சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அரேஞ்சிங் வீடியோஸ், இவங்களோட கிச்சன் குக்கிங் வீடியோஸ், கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ், இவங்களோட மேக்கப் வீடியோஸ், இவங்களோட ஸ்கின் கேர், இதெல்லாம் அமேசிங்காக இருக்கும். பட் இது யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நான் பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் யூடியூப் சேனல். அவ்வளோ கிளியர் கட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. ப்ளசண்ட்டாக இருக்கும், காமாக இருக்கும். இவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போதே நமக்கு காம் மைண்ட் செட் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் இவங்க யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டி.
6th நான் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் மேமோடது. இவங்கள பற்றி நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். மேம் வந்து டபுள் பிஹெச்டி, தமிழ்லேயும் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. மேம் பேசுனாங்கன்னா 1 day ஃபுல்லாக மேம் பேசுனாங்கன்னா உட்கார சொன்னாலும் நம்மளால் உட்கார முடியும். அவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ், அவ்வளோ மோட்டிவேஷன் ஸ்பீச், அவ்வளோ பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட்டர், அவ்வளோ அழகாக பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இவங்களோட வாய்ஸில். இவங்களோட சேனல் நேம் வந்து ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன். நான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் மை யூடியூப் சேனல். அடுத்து 7வதாக நான் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர் கோபால் தாஸோடது. இவர் ஒரு மங்க். இவரோட யூடியூப் சேனல்ஸ் ஃபுல்லாமே மோட்டிவேட்டடான வீடியோஸ் தான் இருக்கும். அது போக நான் பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் யூடியூப் சேனலில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் யூடியூப் சேனல். அது போக இவரோட புக் ஒன்று இருக்குது, லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. இட்ஸ் ஆசம் புக். இஃப் anyone இன்ட்ரெஸ்டட் வாங்கி அதை படிச்சு பாருங்கள். அமேசிங் புக். நான் அடுத்து அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாவ் லைஃப்க்கும் நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதை ரன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸில் அர்ச்சனா மேம் தான். அர்ச்சனாக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். அக்காவோட பயங்கர பாசிட்டிவிட்டி வந்து vlogs ஃபுல்லாக இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அமேசிங்காக இருக்கும். நமக்கு அப்படியே ஹாப்பி மைண்ட் செட்டில் அப்படியே ஃப்ளோட்டிங் மைண்ட் செட்டுக்கு வரணுன்னா வாவ் லைஃப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம்னா போகும். அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு யூடியூப் சேனல். 9th one பிரியமீனா மனோகரன் யூடியூப் சேனல். இவங்க தான் என்னோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாப் 2nd யூடியூப் சேனலாக இருந்தது என்னோட லிஸ்ட்டில். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச யூடியூப் சேனல் பிரியமீனா மனோகரன். இவங்க வந்துட்டு யூஎஸில் இருக்க தமிழ் பீப்புள். இவங்களோட vlogs எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 4 months அவங்க வீடியோ போடுறதில்ல. யாராவது இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். பிரியாக்காவோட வீடியோஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10வதாக நான் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் கதை கேளுவோட யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், சுஜிதா. இவங்க வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்துட்டு தனம்ங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. இவங்களோட யூடியூப் சேனல் எப்படியுமே மோட்டிவேட்டடாக இருக்கும், கிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே கிட்ஸுக்கு புரியும். அவங்க யூடியூப் சேனலில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிட்ஸும் அப்படியே சீக்வன்ஸாக கொண்டு வர முடியும். நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இவங்களோட ட்ராவல் vlogs, 1 day vlog, அதுக்கப்புறம் இவங்களோட குக்கிங், அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே நமக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால நான் இந்த யூடியூப் சேனலில் அதிகம் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனலில் கதைக்கேளும் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் யூடியூப் சேனல். 11th பார்த்துட்டிங்கன்னா வெங்கடேஷ் பட் சாரோட இதயம் தொட்ட சமையல். நமக்கு சமைக்கணும் அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரே யூடியூப் சேனல் வெங்கடேஷ் பட்டோட இதயம் தொட்ட சமையல். இவரோட டெடிகேஷன், இவரோட ஃபுட்டில் வந்து கருவேப்பிலையும் அவன் சொல்கிற ஸ்லாங்கு, இட்ஸ் அமேசிங். இவரோட டெடிகேஷன் வந்து ஃபுட்டில் அவ்வளோ சீரியஸாக தெரியும். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் இவரோட யூடியூப் சேனல் பார்க்கும்போது. அதனால் நான் பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் யூடியூப் சேனல். அடுத்து ஃபைனலாக 12th யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக அடிக்டட் சக்கப்போடு சேனல். இவங்களோட கொங்கு ஸ்டைல், வாய்ஸ் ஓவர், இவங்களோட அட்மாஸ்பியர், இவங்க vlog பண்ணுற ஒரு க்ரீனிஷான vlogs எல்லாமே க்ரீனிஷாக இருக்கும். இவங்களோட ஸ்பீச், இதுக்கு எல்லாமே ரீசன்ட்லி அடிக்ட் ஆனேன்னா சக்கப்போடு சேனல் ரன் பண்ணுறவங்க நேம் வந்து புனிதா. இட்ஸ் அமேசிங். உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலோட டாப் 12 யூடியூப் சேனல் நான் வாட்ச் பண்ணுற சேனல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது பார்க்கணும் அப்படின்னா கீழே சேனல் நேம் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் யார் சப்ஸ்கிரைபரோ எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.